2 முறை ப்ரோ கபடி லீகின் சாம்பியன்ஸ் ஆன அணி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி. இது நம்ம நேரம். இது நம்ம நேரம், இது நம்ம ஆட்டம். டாஸ் ஜெயிச்ச ஜெய்ப்பூர் கோர்ட் செலக்ட் பண்ணும்போது முதல் ரேடுக்குள்ள வந்திருக்கிறது குஜராத். ரிவர்ஸ் பிக்சர்ல சூப்பர் 10 எடுத்த வீரர் தான் முதல்ல பார்க்கிறோம். ஜெர்சி நம்பர் 15 குமான் சிங். அந்த மேட்ச் ஜெய்ப்பூர் 8 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. சோ ஒரு டபுள் செய்வார்களா அல்லது குஜராத் வெற்றி பெறுவார்களா அதுதான் பார்க்கிறோம். 2 கோச்சஸ் நம்ம பார்க்கிறோம், பிராப் மேர் அண்ட் சஞ்சீவ் பல்லன். அதே மாதிரி 2 கமெண்டேட்டர்ஸ் உங்களுக்காக. நான் உங்கள் விஷ்ணு, என்னோட அப்பர்ணா ராஜ்குமார். வணக்கம் விஷ்ணு. இன்னைக்கு போட்டி விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கு வந்து நத்திங் மச் டு லூஸ் ஃபார். ஏன்னா ஜெயிச்சாங்கன்னா நல்லாவே இருக்கும். அவங்க பிளே ஆஃப்ஸ் கனவை பல டீம்ஸ்க்கு கழிச்சு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். போனஸ்க்கான ஒரு வாய்ப்பு இருந்தா, ஆனா ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு வெற்றிகரமா திரும்ப வந்திருக்காரு முகமது நபி பக்ஷ் டு தி பெஞ்ச். ஒரு போனஸும் எடுத்திருக்காருங்க. போனஸ் பிளஸ் டச், இதுதான் பல முறை நம்ம பார்த்திருக்கோம். மறுபடியும் அதை எப்படி எடுத்தார் அப்படின்னு பாக்குறீங்க. நபி பாக்ஷ் இன்னைக்கு ஸ்டார்டிங் 7லயே, அண்ட் இதுதான் முக்கியம். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் நம்பி இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஒவ்வொரு ஆட்டமும் ஆல்மோஸ்ட் மஸ்ட் வின் கேம்ஸ் அப்படின் போது வாட் அ டிஃபென்ஸ். பாப்பா ரேட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும். ரெஸா மிர்பகிரி சோலோ டாக்கிள்ல குமான் சிங்க பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு. முதல் முறை குமான் சிங் இந்த மேட்ச்ல அவுட் ஆகுறாரு. இப்போ சூப்பர் டாக்கிள்கான ஒரு நேரம் இல்ல ஒரு ஆல் அவுட் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்டோட திரும்ப போயிருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். வெகு கூடிய சீக்கிரமான நேரத்திலேயே வந்து ஒரு ஆல் அவுட் நிகழ்த்துவாங்க போல. போனஸ் ஈஸியா கொடுத்துருவாங்க, பட் நேரம் போக போக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. அண்ட் அதுதான் நடந்திருக்கும். வேற ரெஸா மிர்பகிரி செமையா அந்த இடத்துல டாக்கிள் பண்ணி அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க குஜராத் அணி. கொடுத்திருக்காங்க ஈச் ஒன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் போனஸ் +1 ஏற்கனவே போனஸ் எடுத்ததன் காரணத்தால் 2 புள்ளிகள் இந்த ரைட்ல வருது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கா? சோ ஆல் அவுட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு சமயத்துல தனி ஆள்னால டாக்கிள் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்போ அந்த ஆல் அவுட் வந்திருக்கு. சோ முதல் ஆல் அவுட்டை சந்திக்கிறது குஜராத் அணி. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஒரு அசத்தலான ஸ்டார்ட். அண்ட் ராகேஷோட நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். போன மேட்ச் நல்லா ஆடி இருந்தார் அகைன்ஸ்ட் யூ மும்பா. அண்ட் அந்த மாதிரியான ஆட்டத்தை கொடுக்க முடியுமா? பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ற போனஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு டாக்கிள் முயற்சியில 2 பாயிண்ட். அண்ட் இதோ நான் இதுதான் யோசிக்கிட்டு தான் பாருங்க, எப்போதான் நம்ம ஜெர்சி நம்பர் 23 போட்ட தரணிதரனை பார்க்க போறோம். யுவ கபடியில கலக்கட ஒரு வீரர். SRM காலேஜ்ல எல்லாம் படிச்சு இங்க டிஃபெண்டர்ஸ் உடைக்கிறதுக்கு முதல் ரைட்ல முதல் பாயிண்ட். ப்ரோ கபடி லீகோட 11வது சீசன்ல கிடைச்ச முதல் வாய்ப்புல முதல் பாயிண்ட் எடுத்திருக்கார் தரணிதரன். 5 நிமிஷம் இந்த ஹாஃப் முடிய. இந்த ஆட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 டீம்ஸுக்குமே. 2 டீம்ஸோட பிளே ஆஃப் கனவு தக்க வைக்கணும்னா இதுல அவங்க ஜெயிக்கணும். அண்ட் வாவ் டெலிவர் பண்ணியிருக்காரு ரோஹித். முதல் ரைடுக்கு வந்தார், ஆல் அவுட்டை தவிர்க்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல கிக் பண்ணி அந்த ஆல் அவுட்டை தவிர்த்திருக்காரு. ரோனக் சிங் மேல அந்த கிக் நிகழ்ந்திருக்கு. 2வது ஆல் அவுட்டின் தருவாயில் இம்முறை பல பாயிண்ட்ஸ் எடுப்பாரா? கிடையாதுங்க. ராகேஷோட முயற்சி அற்புதமாக இருந்தது. டுப்கி போட்டாரு, ஆனா கடைசியில கிடைச்ச சப்போர்ட்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாமல் 2வது ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க குஜராத் ஜெயின்ஸ் அணி. மற்றும் ஒரு ஆல் அவுட். ராகேஷ் என்ன பண்ணாரு நீங்க பாத்தீங்கன்னா டுப்கி வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த பாக் லைன் கிட்ட அட்டெம்ப்ட் பண்ணிட்டாருங்க. 2 ஆங்கிள்ஸையும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரேசா வேற சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆல் இன் ஃபார் குஜராத். மற்றும் வேட்டை நடந்துகிட்டே தான் இருக்க போகுது ஃபார் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற மாதிரி தான் பாடி லாங்குவேஜ் இருக்கு. எல்லாரும் களத்துல இருக்கிறதுனால போனஸ் ஆப்ஷன் ஆனா இருக்கு. அண்ட் டிஃபென்ஸ்ல ஆல் இன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டாக்கிள் பாயிண்ட் வந்திருக்காங்க. 2வது டாக்கிள் பாயிண்ட் மட்டுமே. முதல் டாக்கிள் பாயிண்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தது. 2வது டாக்கிள் பாயிண்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கு. அண்ட் ரோஹித் அந்த ஒரு டிஃபென்சிவ் எஃபர்ட்டை கொடுத்திருக்காரு. அதுல தாங்க அந்த 2வது பாயிண்ட் வந்திருக்கு. நீரஜ் நர்வால் டு தி பெஞ்ச். நல்ல பில்டும் கூடங்க, நல்ல ஜம்ப் இருக்கு, ஸ்கில்ஸ் நிறைய வச்சிருக்காரு. இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயர் இறக்கி விடுறப்போ அவர் அந்த மாதிரி தான் ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் யுவா கபடி சீரீஸ்ல SRM யூனிவர்சிட்டிக்கு ஆடி இருந்தாரு.
அந்த ஒரு சீரீஸ்ல இருந்து 93 பிளேயர்ஸ் இப்போ ப்ரோ கபடி லீக்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு டு ஃபைண்ட் யங் டேலண்ட். அண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், 2 டைம் சாம்பியன்ஸ். தற்போது 11 பாயிண்ட் வித்தியாசத்துல லீட் எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு காரணம் அர்ஜுன் தேஷ்வால் 9 பாயிண்ட். அண்ட் அவருக்கு சப்போர்ட்டா நீரஜ் சர்வால் மற்றும் தரணிதரன் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரீடிங் டிபார்ட்மெண்ட்ல. டிஃபென்ஸ்லயும் ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்குஷ் மற்றும் ரஸா மிர்பகேரி. ஸோ இதோ உங்களுக்காக 103வது போட்டியின் ஆஃப் டைம் ஸ்கோர். குஜராத் ஜெயண்ட்ஸ் 16, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 27. சரியான ஒரு ஆரம்பம் கொடுத்திருக்காங்க குஜராத் ஜெயண்ட்ஸ். have a lot of catching up to do. ஆனா ஜெய்ப்பூரை நம்ம ஒன்னு சொல்லி ஆகணுங்க. முதல் 10 நிமிஷத்துல 4 டாக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துல ஒரே டாக்கிள் பாயிண்ட் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ அங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காங்க. டிஃபென்சிவ் எண்ட்ல உஷாரா இருக்கணும். பட் குஜராத் ராகேஷ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. குமான் கொஞ்சம் திணறிட்டு இருக்காருங்க. இனி அடுத்த 20 நிமிஷம் கபடியை பொறுத்தளவு என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் குஜராத் கிட்ட இருக்கான்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் ஒரு பெரிய லெட் டவுனா இருந்திருக்கு. இந்த சீசன் முழுவதுமே ஒரு லெட் டவுனா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு மேட்ச்ல ஒரு மாற்றம் எதிர்பார்த்திருந்தாலும் அது நடக்கல. அதுக்கு காரணம் அர்ஜுன் தேஷ்வால், நீரஜ் சர்வால் அண்ட் ஆல்சோ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தரணிதரன். இந்த 3 ரைடர்ஸுமே நம்பிக்கை கொடுத்திருக்காங்க ஜெய்ப்பூருக்காக. கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா வெற்றி அவங்க பக்கம் வர்ற மாதிரி தாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரவி ஜெயசீலன் அவர் வந்து JPP ல இருக்கிற தரணிதரன் யூட்டிலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷைனிங். குட் டு see Tamil players has built and having skill. Absolutely ரவி ஜெயசீலன் எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த சமயத்துல அவுட் ஆயிருக்காரு. ஆனா பரவாயில்ல, அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் has been brilliant. வழி காட்டி வெளியில காட்டுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். பட் இங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டபுள் டை ஹோல்ட் அங்குஷ் ராட்டி. எக்ஸலென்ட். அந்த ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு வருவாங்க நினைச்சோம். பட் இப்போதைக்கு அந்த மொமெண்டம் எல்லாமே ஜெய்ப்பூர் பக்கம். இப்பதாங்க டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க குஜராத். ஸோ அதை கொஞ்சம் மொமெண்டமா பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவா டிஃபென்ஸ் ஆடினாங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணலாம். அண்ட் அர்ஜுனை எந்த அளவுக்கு வெளியில உட்கார வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேல அர்ஜுன் பெஞ்சில் இருந்தாருன்னா அவங்க டீம் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த டிஃபெண்டர்ஸ் களத்துல இருந்தாலும் பூந்து விளையாடி இருக்காரு குமார். ரன்னிங் ஹேண்ட் டச். கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுன் தேஷ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீமோட கான்ஃபிடன்ஸ் அவுட் ஆகுற காட்சி தான் பாக்குறோம். குமார் சிங் வெகு நேரத்துக்கு அப்புறம் சுர்ஜீத் வந்து ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் நிகழ்த்தி பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காரு. திரும்ப உள்ள வந்திருக்காரு. ரிவைவல் உள்ள வந்த தரணிதரனுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, குறைவான டிஃபெண்டர்ஸ் 5 டிஃபெண்டர்ஸ் தான் இருக்காங்க. சோ போனஸ் கிடையாது. என்ன செய்ய போறார்? டாக்கிள் ஆயிருக்காருங்க. கொஞ்சம் அசால்ட்டா டீப்பா போய் மாட்டி இருக்காரு தரணிதரன். இரண்டாவது முறை மற்றும் ஒரு முறை அவுட் ஆயிட்டு போறாரு. ஹிமான்ஷு சப்ஸ்டிடியூஷன்ல வந்த பிளேயருக்கு டிஃபென்ஸ்ல ஒரு பாயிண்ட். 180 புள்ளிகள் இந்த சீசன்ல அவரோட பேர்ல. இந்த டூ ஆர் டை பாயிண்ட் எடுத்து ஆகணும்ன்ற கட்டாயம் குமார் சிங் அதை சந்திக்க வந்திருக்கார். போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. டோ டச் போட்டு பாயிண்டோட திரும்ப போறாரு. ஒரு பாயிண்ட் வரும் நீரஜ் சர்வால் பெஞ்ச்ல. இங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ராகேஷ் மேல தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு டச் போட்டு திரும்ப போறாரு அர்ஜுன் தேஷ்வால். இங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. குமார் சிங்கோட ஜம்ப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிஃபெண்டர்ஸ் காலி நினைக்கிறா பாருங்க. 4C கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ஒரு சூப்பர் ரேடா இருக்கும் விஷ்ணு. Red is a 3 points. Yes, super raid வந்திருக்காங்க. ரேசர் ஜென் 6 சூப்பர் ரேட் and 3 outs. HP ரேசர் ஜென் 6 சூப்பர் ரேட் இந்த மேட்ச்ல முதல் முறையாக போட்டிருக்கிறது குமார் சிங். முதல்ல அந்த டை ஹோல் அதுல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆனாரு. சப்போர்ட்டுக்கு வந்த 2 டிஃபெண்டர்ஸையும் தொட்டு அவுட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு குமாருக்கு. 5 டிஃபெண்டர்ஸ் களத்தில் இருக்கும்போது ஒரு எம்டி ரேட் தான் போட போறார். ஆல்மோஸ்ட் இந்த சீசன் முழுவதும் இதுதான் ஒரு தொடர் கதையா இருந்திருக்கு. அப்புறம் அண்டர் பெர்ஃபார்மிங் குஜராத் ஜெயண்ட்ஸ் அந்த டிஃபென்ஸ்லயும் சரி ரேட்லயும் சரி ரொம்ப பேட்சி பெர்ஃபார்மன்ஸஸ்ங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஃபார் குஜராத் ஜெயண்ட்ஸ். டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் them. அதுவும் அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க. இப்போ டூ ஆர் டை ரேட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு டிஃபென்ஸ் வரட்டோன்னு. தப்பிச்சிருக்காரா நீரஜ்? ஆனா ரிவ்யூ கேக்குறாரு. ஆனா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு குஜராத் ஜெயண்ட்ஸ்க்குன்னு சொல்றாங்க. ஆனா ரிவ்யூக்கு போறாங்களா? அப்போ மறுபடியும் இந்த சமயம் என்னாச்சுன்னு டேஷ் பண்ணி வெளியே அனுப்புற சமயத்துல மிட் லைனை தாண்டி
நான் விரல் வச்சிருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நீரஜோட முகத்துல தெரிஞ்சது. Jaipur Pink Panther challenge Raider save 3 points. Hard decision Raider out. Please review. என்ன நடந்தது அங்க? ஒரு டச் வந்திருக்குங்க, ஒரு தை ஹோல்ட், இங்க ஒரு டேஷ் ரோஹித் கிட்ட இருந்து நீரஜும் போயிருக்காரு. போய் வெளியில விழுகிறதுக்கு முன்னாடி தாண்டிச்சா கை அப்படின்னு பார்க்கணும். ஆனா வெள்ளக்கோடு தாண்டின மாதிரி தெரியலங்க. இது அவங்களுக்கு சாதகமா போகாது அப்படிங்கிறது தான். அப்சல்யூட்லி அந்த வெள்ள லைன், அந்த மிட் லைனை தாண்டினாதான் பாயிண்டா கணக்காகும். Okay, thank you. Review unsuccessful. Raider out 1 point Gujarat Giants. அந்த ஒரு பாயிண்ட் குஜராத்துக்கு கிடைச்சாலும் 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ். இப்போ குஜராத்தோட பெஸ்ட் கேஸ் சினாரியோன்றது அந்த 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல கொண்டு வருவதுதான். அண்ட் இந்த ஒரு மேட்ச் இதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 6வது இடத்துக்கு குதிச்சிருவாங்க மக்களே. 8வது இடத்துல இருந்தும் 6வதுக்கான ஒரு பெரிய ஜம்ப் போடுவாங்க. அங்குஷ் ராட்டி அவருக்கு இந்த ஒரு பாயிண்டோட குமானம் மடக்குனது காரணமாக ஹை ஃபைவ் வந்திருக்குங்க. பட் இங்க மறுபடியும் ரோஹன் சிங் ஃபார் குஜராத் ரைடுக்குள்ள வந்திருக்காரு. குஜராத்தும் அவங்களோட ஃபேட் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை இந்த மேட்ச்ல. ஆட்டத்தோட எல்லா ஃபேஸ்லயும் ஜெய்ப்பூர் டாமினேட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் கண்டென்ஷன்ஸோடு வந்திருக்காங்க. இட்ஸ் a huge result. Match over. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் winning moment. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு the 2-time champions. ஒரு சில ஆட்டங்களாக பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு விடை அவங்களுக்கு இந்த ஆட்டத்துல கிடைச்சிருக்கு. குஜராத்துக்கு எதிராக டபுள் நிகழ்த்துறது மட்டும் இல்லாமல் 8வது இடத்துல இருந்தும் 6வது இடத்துக்கு குதிச்சிருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வாலோட ப்ரொலிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் 13 புள்ளிகள் இந்த மேட்ச்ல. நீரஜோட அருமையான சப்போர்ட், அன்குஷ் ராட்டியோட பிரில்லியன்ஸ் இன் டிஃபென்ஸ், இது எல்லாமே கை கொடுத்திருக்கு ஜெய்ப்பூர் அணிக்கு. இதோ ஃபுல் டைம் ஸ்கோர் உங்களுக்காக. குஜராத் ஜெயண்ட்ஸ் 29, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 42. முதல் மேட்ச் இந்த ரெண்டு அணியும் ஆடும்போது 8 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஜெய்ப்பூர் இந்த ஆட்டம் 13 புள்ளிகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க.